தந்தை வந்திருக்காரு பரிதவிப்போட. ஆனால் இப்போ அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. காணாமல் போன தன் குழந்தையோட பரிதவிப்போட வந்திருக்காரு. அவர் ஸ்ட்ரீட் அபயம் குழந்தை இல்லைன்னாலும் குழந்தை என்றாலே அபயம்தான். அதனால அந்த தந்தைக்கு இப்பொழுது இங்கே மேடையில் எனக்கு அவருக்கு பேச நேரம் இல்லை. இருந்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து கோபிநாத் சார் இருக்கிறதுனால அவர் இங்கே இருந்து அவரை பார்த்து வசந்தியோட சேர்ந்து அவரோட கைடன்ஸோட என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ சந்திரசேகர் நினைக்கிறேன் அவருக்கு கண்டிப்பாக நம்ம அபயத்திலிருந்து ஒரு துணையாக இருந்து இந்த குழந்தை அவருடைய இன்னொரு குழந்தையோட வந்திருக்காரு. அவருக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ நீங்கள் செய்து இந்த குழந்தையும் அபய குழந்தை தான், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை தான். அவர் பரிதவிப்போட வந்திருக்காரு. அவருக்கு ஆறுதல் கூட எனக்கு சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா தவிப்பது அவர் மனம். அதை புரிந்து கொள்ள மனம் ஒண்டிதான் எனக்கு அதை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஒண்டி இருக்கிறதுனால என்னுடைய சேர்ந்து எல்லாரும் ஒரு இந்த சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல சேர்ந்து அவருக்கு ஒரு துணையாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ரோகேஷ் சரண்யா போல தான் இந்த குழந்தை எங்களுக்கு. வாங்க, நீங்க ஒரு சந்திரசேகர் பேச விரும்புறீங்களா? ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க, ஆனால் என்னால் பேச முடியல. ஆனால் நானே ஒரு கஷ்டத்தில் வந்திருக்கேன். ஆனால் என்னை விட அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு மனசை கொஞ்சம் ஆறுதல் ஏற்றிக்கிட்டேன். ஆனால் நிச்சயமாக கஷ்டத்தை நான் தனியாக குரல் கொடுத்தா அது கேட்காதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சது. சத்தியமாக சொல்கிறேன், கடவுள்ன்றது ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த அபயம்ன்ற ஒரு ப்ரோக்ராமுக்கே நான் வந்திருக்கேன். இது ஏதாச்சும் நேற்று தான் ப்ரோக்ராம் இவங்க எனக்கு சொன்னாங்க. நானும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா உள்ளத்தில் குழந்தையுடைய ஏக்கம், அதாவது தாய் எழுத பார்த்துருப்பீங்க, தந்தை எழுதுறதை பார்த்துருக்கீங்களா தெரியாது. இந்த குழந்தைக்காக நான் 5 மாநிலம் சுற்றியிருக்கேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் என்கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்து சுற்றியிருக்கேன். ஆனால் இப்போ ஏங்க நான் அந்த தாய் மக்கள் எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், இது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது சொல்ல முடியல. நான் கேட்குறது இருக்கக்கூடிய குழந்தைங்களை பாதுகாப்பு வேணும். காணாமல் போன குழந்தைங்கள் திரும்ப கிடைக்கணும். இதுக்கு நிச்சயமாக அந்த அபயம் இந்த தயா ஃபவுண்டேஷன் உதவி செய்யணும்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. போட்டிகள் அதில் அவங்க நம்ம நாட்டு சார்பாக போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பால் அவர் ஒரு மனித நேயம் கொண்ட அபூர்வ மனிதர். இந்த குழந்தைங்களுக்காக பாடுபட்டு அவங்கள பிரேசில் கொண்டு போய் அவங்கள விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. They have become the first 5 ambassadors. ஒருவருக்கு இல்லை, ஸ்னேகா இல்லை. உன் பேரெல்லாம் நான் தெரிஞ்சாச்சு. இப்போ ஹெப்சிபா, உஷா, அசோகன், சிலம்பரசு, இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் அபயம். இப்போ இந்த குழந்தைங்களை பற்றி அவங்களே சொல்ல விரும்புவாங்க. என் பேர் மேத்தா. பிளாட்பாரத்தில் தான் இருக்கிறோம். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த வீட்டில் கரண்ட் இல்லாத நாங்கள் பிளாட்பாரத்தில் பஜார் ஓரமாக பத்துன்னு இருக்க போது ரொம்ப நாளாக பிறந்து வளர்ந்து எவ்வளோ மழை காலத்தில் நாங்கள் அங்கே தான் பிறந்து அங்கே தான் வளர்ந்தோம், அங்கே தான் பத்துன்னு இருந்தோம். அப்போல்லாம் எங்களை எதுவுமே எடுக்காத குழந்தை. சரி 4 மக்கள் போகிறாங்க வராங்க, வண்டியெல்லாம் இருக்குது, அந்த தைரியத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையில் நாங்கள் படுகிறப்ப விடகால ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் வெளியே போயிட்டு சாப்பிட்டு மணி 1:30 மணிக்கு படுகிறப்போ பாப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லாத சரி ஜுரம்ட்டு மேலே துணியை போடலை. துணி போடாத ஜெட்டி போடுங்க, அந்த ஜெட்டியை கட்டிட்டு பாலெலாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு மணி 3 வரைக்கும் நாங்கள் படுக்கிறப்ப காலையில் ஒரு 1/2 hour கழிச்சு ஏந்து பார்க்குறேன் குழந்தையா காணும். எங்கெங்கேயோ போய் பார்த்து அழிஞ்சு லோல் பட்டு அப்புறம் டேஸ்மெண்ட் போய் 4 பேர் நாங்கள் 4 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் இன்ஸ்பெக்டர் இன்னும் தூக்கம் இல்லாத அவங்களே தேடின்னு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களை காண போன மாரி அவரே தேடி இருக்காரு. அவங்களும் எங்களை அடிக்கடி விசாரிக்கிறாங்க. நாங்களும் சொல்கிறோம், இது வரைக்கும் என் பிள்ளை நினைப்பில்லாத நான் இருக்கவும் மாட்டேன். தனிக்கும் எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ சண்டை வரும். என் குழந்தை காணும், என் குழந்தைலாம் எப்படி இருக்கிறேன், என் 2 புள்ளிகளை கொஞ்சம் போது அந்த புள்ளியே இல்லையா எப்படி அப்படியே அழுவேன். கல்யாணம் ஒருத்தருக்குள்ளெல்லாம் பண்ணிக்க தோணும். ஆனால் இது வரைக்கும் என்னோட 5 நாள் ஆகுது. என் பிள்ளை என் கையில் வந்த பாடியில்
எங்க இருக்கானோ ஏதாக்குறானோ எங்க தூங்குறானோ இந்த கலர் துணி போட்டுக்கிறானோ ஒன்னே தெரியல. அவன் எப்படி துணி இல்லாத குழந்தை வெளியே பிறந்ததோ அந்த அப்படியே காண போறப்ப கூட அந்த உடம்புல ஒரு துணி கூட இல்லை. அப்படியே வந்த நிறுவனமோட அப்படியே வந்த நிறுவனத்தோட போயிடுச்சு. நிறைய புள்ள எங்க இருக்குது ஏதாக்குது எந்த இடத்துல தூங்குது எந்த குப்பை தொட்டில இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு தண்ணிக்கு ஒரு நாளைக்கு ஒரே சிந்தனை. எனக்கு இதாலே எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோவமாகி அதே டென்ஷன் ஆகி அதை நினைப்பாகி குச்சிட்டு வந்து சண்டை இப்படியே இருக்குது. இப்போதான் ஏதோ திட்டிக்கிட்டு இங்கே போகிறோம் குடிக்காத கொள்ளாதவா அந்த மாதிரி பெரியவங்க வர சொல்லிக்கிறவன் சொல்லுவதா ஒரு கவனம் வந்தது. நீங்கள் தான் இந்த மேடம் தான் எங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சோறு போட்டு எங்களை இந்த அளவுக்கு மேடை நின்று பேசி 4 பேர் எங்களுக்கு இது பண்ணுவாங்க சரண்யாவோட அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சரண்யாவோட அம்மா நான் தான். நாங்கள் ரோட்டில் தான் படுக்கிறோம். இத்தனை வருஷத்துக்கு படுக்கும் போது எந்த இதுவே கிடையாது. இப்போதான் நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அது கூட கிடையாது. இந்த 3 பசங்களை பெற்று சின்ன பையனை பெரிய பையனை பெற்றேன் அதுவும் கிடையாது. 2வது பையனை பெற்றேன் அதை பெற்று 1 வருஷத்துக்கு தான் கையில் வச்சுட்டேன். 4 வருஷத்துக்கு இப்போ பார்த்தா அதை மண்ணில் வச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது சரண்யா பெற்றேன். சரண்யா பெற்று 10 மாதத்துக்கு தான் கையில் இருந்தது. இந்த ரோட்டு கரண்டி எடுக்க வரும்போது அவங்க என்னன்னாக்கா ஏந்து போமா அப்படி ஓடுதுமா ஏந்து படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் குழந்தைய கையில் வச்சுடும் போது எங்கள் வீட்டுக்காரர் இந்த பையனை எடுத்துக்கினாரு. நான் அந்த பொண்ணை எடுத்துனேன். அந்த பொண்ணை தூக்கி மடியில் வச்சுடும் போதெல்லாம் முந்தாணி அவுத்துட்டேன். முந்தாணி இந்தமாரி துணியில் தான் நான் குச்சி போட்டு படுப்பேன். 2 பசங்களையும் சரி ரோட்டில் பார்த்தாலும் ஒரு பயமாக தான் நான் படுப்பேன். கேர்லெஸ்ஸாக படுக்க மாட்டேன். இந்தமாரி ரோட்டில் இருக்கிற காருங்க அதனால கூட நான் சந்தேகப்படுவேன். நாங்கள் படுக்கும்போது மணி 1:30 4 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஏப்புனார் குழந்தை எங்கன்னு. அதேமாரி குழந்தை அதேமாரி முச்சி போட்டு படுக்கும்போது ஏந்து பார்த்தா குழந்தைய காணோம். எங்கெங்கேயோ அழிகிறோம் சுற்றி அழிகிறோம். நான் ஏந்தேன் எல்லாம் எங்கள் ஜனத்துக்குள்ளே நாங்கள் ஏற்பனோம். ஏந்தும் போது எங்கள் ஜனங்களும் போலீஸ்காரங்கிட்ட உடனே போய் கம்ப்ளைண்ட் எடுக்கணும். போலீஸ்காரங்களும் இதில் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தேடாது அவங்களுக்கு தூக்கமே இல்லை. அவங்களுக்கு ராயல் டெய்லியே வராங்க. குழந்தை கச்சிரமா கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அதுண்டி இந்த நேரத்தில் இந்தமாரி மேடம் வந்தாங்க. அங்கே உங்களுக்காக நான் ஒரு உதவி செய்கிறேன். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குழந்தை கச்சிரும். நீங்கள் இந்தமாரி ரோட்டில் படுக்கிறது எங்களுக்கு மனசு கவலையாகுது. இதனால இந்த மேடம் கிட்டே உங்களை இட்டுன்னு போகிறேன் பேசுகிறேன். பேசி எப்படியும் உங்கள் குழந்தை உங்கள் கையில் வந்துடும். வயிறார சாப்பாடு போட்டாங்க. வயிறார சாப்பிட்டு கூட இந்த மேடம் கிட்ட நான் உங்களை இட்டுன்னு போய் பேசி உங்ககிட்ட இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னா என் குழந்தை என் கையில் வந்தால் போதும். ஊருக்கு குழந்தை எனக்கு வேணாம். நான் பெற்ற குழந்தை எனக்கு வரணும். அது எங்கே இருக்குது ஏதாகுது அது சாப்பிட்டுச்சா கொண்டுச்சா அதே இதுவாக தான் இருக்குது. இந்த ஒரு குழந்தையால இப்போ ஒரு பிள்ளை இப்போ அனாதை ஆயிடுச்சு. அது கூட ஒன்று இருந்துச்சு துணையா. இப்போ அதுவும் போயிடுச்சு எங்களை விட்டு. இந்த ஒரு குழந்தையால நான் சாவலான்னு எப்படியோ முடிவு போட்டேன். இது வேணாம் இதுவே நடப்பாகுது எனக்கு. நான் செத்துட்டேன் அந்த ஒரு பிள்ளை அனாதை ஆகிடும். என் கூட பிறந்ததெல்லாம் யாருமே இல்லை. நான் உண்டி அனாதி. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே என்னை விட்டு செத்துறாங்க. அதனால் நான் இருந்தேன். இப்போ இந்த குழந்தைக்காக பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். நான் செத்துறேன் ஒரு பிள்ளை அனாதை ஆகிடும். அப்புறம் இந்த பிள்ளை அனாதை ஹாஸ்டலில் தான் எழுதணும். எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை. அவர் ஒரு குடிக்காரு. அவருக்காக இந்த பையனை கூட விட்டு போக முடியாது. நைட்டு கூட எல்லாமே சண்டை 3:30 மணி டெய்லியே மூச்சுன்னுக்கிறேன் நான். இந்த புள்ள போயிட போதே அப்புறம் இந்த குழந்தை தூக்குற மாதிரி இந்த குழந்தை தூக்கிட்டு போய் எங்கன்னா போட்ட போகிறாங்க. அந்த இதுக்குள்ள தான் எனக்கு இதுவாகுது. நைட்டு கூட முடிவு பண்ணேன் கிருஷ்ணாவை ஊற்றின்னு கொளுத்திக்கலாம் அப்படின்னு எப்படியோ ட்ரை பண்ணேன். என் கூட இருக்கிறவங்க என்னை சாவு விடல. நீ சாவாத உயிரோட இரு. உன் குழந்தை உன்னோட வந்து சேர்ந்துடும். உன் புள்ளியாக இருந்தால் உனக்கு வந்து சேர்க்கணும். யார் பெற்ற புள்ளியாக இருந்தால் அவங்களோட போடணும். இப்போ இந்த மேடம் கிட்ட வந்துக்கிறோம். இந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கவலைப்படாத உன் குழந்தை உன்னோட வந்து சேரணும். வயிறார சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கு சொன்னோம் நாங்கள் நன்றி மனமா. நம்ம நாட்டு சார்பா ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஒலிம்பிக்ஸில் விளையாடி நம்ம நாடு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அங்கே பேசியிருக்காங்க. அவங்க ஃபியூ வேர்ட்ஸ் சில வார்த்தைகள் இந்த அம்பாசிடர்ஸாக பேசணும். சிலம்பரசன் அன்னைக்கும் பேசலை, எப்சிபாவும் பேசலை, அசோக்கும் பேசலை. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் சார் 2 வார்த்தை பேசுமாறு.
அனைவருக்கும் காலை வணக்கம். மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இந்த நேரத்திலே மனம் நெகிழ்ந்து போயிருக்கக்கூடிய பரிதபிக்கக்கூடிய ஒரு சோக கதையை 2 குழந்தைகள் காணவில்லை. தெருவிலே படுத்து உறங்கிக் கொண்டு தாயோடு இருந்த 2 குழந்தை அபகரித்து சென்று விட்டார்கள். அவர்களை தேடிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 தாயினுடைய குரலை நாம் கேட்டோம். தெருவிலே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய குழந்தைகளையும் தெருவோர குழந்தைகள் என்று சொல்கிறோம். வீட்டை விட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தெருவுக்கு வரக்கூடிய, வீட்டை விட்டு ஓடி வந்து தெருவிலே வாழக்கூடிய குழந்தைகளையும் தெருவோர குழந்தைகள் என்று சொல்கின்றோம். இந்த குழந்தைகளுக்கு அன்பும் ஆதரவும் மீட்பும் தேவை இருக்கின்றது. முதலாவது கருணாலய போன்ற தொண்டு நிறுவனங்கள் தெருவோர குழந்தைகளினுடைய மறுவாழ்வுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தைகளை மீட்டு அவர்களுடைய பெற்றோரோடு சேர்ப்பது முதல் கடமையாக பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்புறுதியாக இல்லாத பொழுது அவர்களை இல்லத்திலோ பாதுகாப்பு இடங்களில் வைத்து அவர்கள் மறுவாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உதவி செய்வது எங்களுடைய பணியாக இருக்கின்றது. இந்த ஒரு காலகட்டம் ஒரு அவசர காலகட்டம். It's an emergency situation right now for street kids. It's emotional when we heard about the story of those 2 parents, 2 children. And I think it's the right time that Madam has taken this initiative. இந்த தெருவோர மக்களுக்கு என்று ஆதரவாக இதுவரை ஒருவரும் இருந்ததில்லை. தொண்டு நிறுவனங்கள் இருந்திருக்கின்றார்கள், ஆனால் ஒரு பெரிய அளவிலே ஒரு ஆதரவு இதுவரை இருந்ததில்லை. இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ஒரு பெரிய மாற்றத்தை தெருவோர மக்களுக்கு உருவாக்கும் என்பதை ஒரு வகையும் ஐயமில்லை. காரணம், முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள், அன்புள்ளம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அரங்கம் தெருவோர மக்களுக்கு ஒரு விடிவல் காலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஒரு தருணத்திலே இங்கே அபயம் அம்பாசிடர்ஸாக இருக்கக்கூடிய இந்த 4 சிறார்கள் தெருவோர குழந்தைகளுக்கான ஸ்ட்ரீட் சைல்ட் கேம்ஸ் என்று சொல்லி பிரேசிலிலே நடைபெற்ற ஒரு உலக தெருவோர குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி, அதிலே அவர்கள் பங்கு பெற்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்து திரும்பி வந்திருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். நம்ம ஐக்கிய நாடு. என் பேர் உஷா. நான் பேரக்ஸ் தெருவில் ஸ்ட்ரீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 தலைமுறைகளாக அங்கே தான் இருக்கோம். எங்களுக்குன்னு எந்த ஃபெசிலிட்டியும் அங்கே கிடையாது. இதுக்கு முன்னாடி காணாம போனவங்க அவங்க பெற்றவங்க சொன்ன போது வார்த்தையே இல்லை, ஒரே அழுகையாக வந்தது. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே மேடம் முதலே ரீட் பண்ணாங்க, பசிக்காக அழுதாங்க குழந்தை தான், அது இயற்கை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பசிக்காக அழுததை விட நாங்கள் எங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்கள் தினமும் அழுதுட்டு இருக்கோமே. ஏன்னா பசிக்காக அழுதா அம்மா உடனே அதுக்கான என்னதுன்னு சொல்லி பார்த்துப்பாங்க. பாதுகாப்புக்காக அழுதா, ஏன்னா எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இது வரைக்குமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா நைட்ல நிம்மதியா தூங்க முடியல. கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதே வால்டெக்ஸ் ரோட்ல எங்களோட ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஒரு பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கையில லாரி ஏறிடுச்சு. ஆனா அதுக்கான நாங்க கேட்கும் போது எதுவுமே எங்களுக்கான மரியாதை கொடுக்கல, ரெஸ்பெக்ட் கொடுக்கல எங்களுக்காக. காரணம் நாங்க ஸ்ட்ரீட்ல இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்காக தான். இத்தனைக்கும் அந்த பொண்ணு நல்ல ஃபுட்பால் பிளேயர். அவ அன்னைக்கு ட்ரைனிங் வரணும், ஆனா அவளோட கை அந்த லாரியில ஏறி இங்கே அப்படியே இதுவாயிடுச்சு. இருந்தாலும் அவ அதை கஷ்டப்பட்டு அன்னைக்கு அந்த ஃபுட்பால் விளையாண்டா. இதுதான் நாங்க. ஏன்னா எங்களுக்கு பழகிடுச்சு கஷ்டம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு எங்க 5 பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த மேடையில பேசுறதுக்கு, இத்தனை பேர் முன்னாடி மரியாதையோட நடத்துறதுக்கு, எங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு. இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமலே இருக்கு. எங்களை மாதிரி எல்லாரும் நாங்க ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தான். நாங்க இந்தியா ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வீட்டுல இருக்கோ தெருவுல இருக்கோன்றதெல்லாம் இல்ல. எல்லாரும் இந்தியன்ஸ் தானே, எல்லாரும் குடிமகன் தானே.
எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் தானே. அது ஏன் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஸ்ட்ரீட்ல வாழ்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் மரியாதை கொடுங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. இப்போ இன்னைக்கு 2 குழந்தையோட அம்மா அழுக எங்களுக்கு அதோட வேதனை என்னன்னு தெரியும். ஏன்னா நாங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். இதே மாதிரி எத்தனை நாளைக்கு குழந்தைங்க காணாம போயிட்டே இருப்போம். இதே பெரிய இடத்துல குழந்தைங்க காணாம போச்சுன்னா உடனே அதுக்கான முயற்சி என்னன்னு செய்ய உடனே ஆரம்பிக்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட 1 மாசத்துல எல்லாம் அந்த குழந்தை கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியாவது. ஆனா குழந்தை காணாம போய் இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான முயற்சி எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கு. அவங்க அழுகும் போது என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு வார்த்தையே இல்லை. ஆனா அவ்வளவு வேதனையா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நாங்க அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல நம்மள கடத்திருக்காங்க அப்படின்னு. தூங்கும் போது அம்மா பக்கத்துல தூங்கணும், எழுந்து பார்த்தா யாரோ முகத்துல முழிக்கிறமே தான் தெரியுமே தவிர நம்மள கடத்திருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி வயசு இல்ல, பச்சை குழந்தை, அதுக்கு என்ன தெரியும். இப்ப எனக்கு தெரியும் என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க, என்ன யாரோ ஏதோ பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, கண்டிப்பா மேடம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா அம்பாசிடர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இல்ல அபயம் குழந்தைங்க சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. உண்மையாவே நாங்க அபயம் குழந்தைங்க தான். அடுத்தது இந்த குழந்தை காண போன விஷயம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா எங்க குழந்தைங்க அவங்க, ஏன் என்னோட தங்கச்சி என்னோட தம்பி, அது நாங்க அப்படிதான் நினைக்கிறோமே. எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அதனாலதான் இங்க இவ்வளவு பேர் முன்னாடி இருக்கும் போது அவங்களும் எங்க குழந்தைங்க தான். இன்னும் அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நாங்க வேற இடத்துல இருக்கோம். இது மட்டும் தான் வித்தியாசமே தவிர எல்லாரும் ஒரே குழந்தைங்க தான். அதனால கூடிய சீக்கிரம் அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே உதவி செய்யணும். அதுக்கான முயற்சி எல்லாரும் எடுக்கணும். அதான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. அம்மா, நீ வந்து இந்த குழந்தைக்கு இனிமே இந்த குழந்தைய பத்தி கவலைப்படாதுமா. இந்த குழந்தைய பத்தி இனிமே நீ கவலையப்படாது. வாங்க லாரன்ஸ் மாஸ்டர். I request all the children of Abhayam to come on stage. எல்லாரும் வந்து ஸ்டேஜில் வாங்க. அபயம் சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் எல்லாம் இப்போ நாங்கள் அவங்களுக்கு அவங்க வெல்ஃபேருக்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம். மேலே வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏவி பார்த்துட்டு மற்றவர்கள் பேசுவார்கள். வந்து எல்லாருக்கும் தைரியம் சொல்லுங்க. வாங்க. வாமா, வாங்க. அபயம் குழந்தைங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாரும் இப்போ ஒரு குடும்பம். எல்லாரும் உட்காருங்க. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம்.